கார்த்திக் சுப்ராஜோட அப்பா உங்கள் பையனோட வளர்ச்சி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் முதல் கொஞ்சம் பயந்தேன், எப்படி போகணும்னு. இருந்தாலும் அவனுடைய லைஃப் அவன் சூஸ் பண்ணுறான். நிறைவில் ஆடிஷன் பண்ணான், அது நல்ல கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். என் ஃபேமிலியே ரஜினி ஃபேன் தான். என்னப்பா யோசிக்கிட்டே இருக்க? இன்னொரு டீ சாப்பிடலான்னு யோசி. திருப்பி கார்த்திக் சாரோட டைரக்ஷனில் வந்து ரஜினி சார் நடிக்கிறதால ரூமர்ஸ் வந்துச்சு. விஜய் சார்கிட்டையும் கதை சொன்னதாலாம் ஒரு டாக். மீசை முருகன் நடிக்கும் போதெல்லாம் இப்போ நம்மள ஆதியெல்லாம் வருவார், டைலாகே தர மாட்டார். இந்த ஒரு ரோல் மட்டும் நான் பண்ணலப்பா, அந்த ரோல் மட்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ரோல் என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனா. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஸோ சிறகன் ஏப்ரல் 20 ரிலீஸ் ஆகுது. ஆமாம். இப்போ வந்து படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு படம்? இல்லை, ஆக்சுவலாக அந்த படம் ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கும் பொழுதே தெரியும் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. அந்த பசங்க வந்து எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமில் இருந்தே நல்ல பழக்கம். அவங்க படங்கள் 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு பாப்பா தான் கூப்பிடாங்க, அந்த மாதிரி உங்களை வச்சு ஒரு சின்ன பிளே பண்ணுறோம், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி பண்ணி தரேன்டான்னு சொல்லி பண்ணேன். உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாமே அதில் இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது, கோபம், ஒரு இது எல்லாமே இருக்குது. புது மாதிரியாகவும் இருந்துச்சு. பட் இந்த பசங்க கிட்ட கேட்டேன் நான், நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய லெவல் ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை அப்படின்றப்ப நாளைக்கு ரொம்ப சிரமம் எல்லா வகையிலையும் அப்படின்னு படம் இல்லை பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. ஃபுல்லாக அவனோட ஓன் ஃபண்டு. ஓகே, அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப என்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற சரி, ப்ரொடியூசரை வச்சு எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம இதை கொண்டு போகிறதுன்றது ரொம்ப சிரமமாயிரும். சினிமாவில் நம்ம இருக்கிறனால சொல்கிறோம் அப்படின்னு. இருந்தாலும் வந்து ஒரு தைரியமாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி படம் பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது அப்படின்றப்ப சரி இதை ஏன் தியேட்டருக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஹரிவுத்ரா சார்கிட்ட கேட்டேன். அவரும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கி அவர் இல்லைன்னா உண்மையிலே தியேட்டர் ரிலீஸ் ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கதையின் நாயகன் மாதிரி உங்களுக்கு. கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி புது டீம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களே காசு போட்டு பண்ணுறாங்க, பெரிய ரிஸ்க் இருக்குது, நம்ம புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்க கொஞ்சம் பயந்தீங்களா நடுவில்? நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பயம்ன்றது வேறு, யாரை கூப்பிட்டாலும் நம்ம பண்ண தான் போகிறோம். அட்வைஸ் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சிரமம். என்கிட்ட முழு கதை என்கிட்ட சொல்லலை, என்னுடைய பார்ட் மட்டும் சொன்னாங்க. ஜீவா ரவி சார்னா அவருடைய பார்ட் மட்டும், ரயில் ரவி சார்ட்டா அவருடைய பார்ட் மட்டும். இப்படி சொன்னதுனால எங்களுக்கு வந்து ஃபுல் படம் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு காப்பி பார்க்கும் பொழுது இந்த காப்பி பார்க்கல, நாங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கவோ எடிட் முடிச்சுட்டு ஒரு காப்பி பார்த்தோம். அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், என்கிட்ட முழு கதையை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்டை உள்ளே சேர்த்துருக்கலாம், நம்ம பழக்கத்தில் கொஞ்சம் உள்ளே சேர்த்துருக்கலாம். ஒரு 2-3 கேரக்டர் இருக்குது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், உங்களுக்கு கொண்டு போகிறது ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி தான் படங்கள் சின்ன படங்கள், பெரிய படங்கள், மிகப்பெரிய படங்கள்னு பிரிச்சிடுறாங்கல்ல. அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு அதையும் மீறி பண்ணாங்க. அதனால் சரி ஓரளவுக்கு வந்துட்டோம். பட்ஜெட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. படம் பார்த்தாலே தெரியும், ஒரு பட்ஜெட்டில் ஒரு அழகான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே வருது வந்து ஒரு இரவு ஒரு குற்றம் 11 கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து ஒரு கதையை வந்து நான்லீலராக சொன்னாலே வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து புரியாது. 11 கோணங்களுக்கும் போது 11 பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடியன்ஸுக்கு வந்து இந்த கதை குழப்பமாக இருக்காதா? இல்லை, கண்டிப்பாக பார்க்கும் பொழுது அந்த குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா அப்படியே கனெக்ட் பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே. அதில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி வேரியேஷன்ஸ் தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப் வரும் பொழுது சரி கதைக்குள்ளே இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ எண்டில் எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நல்ல படம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது கதைக்களம் உள்ள படம். ஸோ வந்து நீங்கள் வந்து நடிக்கிறா வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்து கார்த்திக் சுப்ராஜோட அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு வெற்றினா இவரோட
அப்பா தான் அவருக்கு தெரியுதுன்னு நீங்கள் நடிகர் எனக்கு அறிமுகம் ஆகிட்டீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ வந்து இப்போ உங்கள் பையனோட வளர்ச்சி இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்னுடைய பையனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவோம் எதனாலும் சரி. ஏன்னா எங்கள் அப்பா எங்களை அப்படி தான் வளர்த்தாரு. எங்கள் அப்பா பெரிய காந்தியவாதி. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப லிபரலாக கொடுத்துருவாரு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பண்ணிக்கட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என் பையனையும் நான் அவனுடைய மேரேஜ் முதற்கொண்டு எல்லாமே அவங்க இஷ்டம் தான். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சொல்லும் பொழுதும் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் அப்படின்றப்ப வேலையும் கிடச்சிருச்சு, ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றப்ப கொஞ்சம் பயந்தோம். ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கும் பொழுது எப்படி போகணும்னு. இருந்தாலும் அவனுடைய லைஃப் அவன் சூஸ் பண்ணுறான் அப்படின்றப்ப பேசாம விட்டுருவோன்னு நினச்சி தான் விட்டது. நான் அதுக்கு நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டான். என்றைக்குமே பேரண்ட்ஸுக்கு ஒரு பையனை வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இருந்தாலும் பையனுடைய நோக்கம் என்ன, அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சு பேரண்ட்ஸை விட்டாலே, கைட் பண்ணிட்டு விட்டாலே நிச்சயம் அவங்க அந்தந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் ஆகிடுவாங்க. ஸோ வந்து உங்கள் பையன் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆகிட்டாரு. ஸோ அவர் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க. ஸோ வந்து உங்ககிட்ட வேலை வாங்கும் போது வந்து ஒரு டேரக்டராக எப்படி வேலை வாங்குவாருப்பா? இல்லைப்பா இப்படி பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாரா, இல்லை அங்கே ஒரு டேரக்டராக மாறிடும்? இல்லை, அவங்க டேரக்டர் தான், நான் ஆர்டிஸ்ட் தான். ஓகே, அங்கே மாறிடுவீங்க. அப்பா மகன் உறவே கிடையாது. ஓகே. ஈவன் நான் படத்தில் நடிக்கிறதுனால ஆடிஷன் பண்ண சொல்லுவான். ஓகே. ஆடிஷன் எடுத்துகிட்டு தான் என்னைய அதை நான் அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தேன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், அப்பா ஓரளவுக்கு மோல்டு பண்ணிடலாம் தெரிஞ்சால் கொடுத்துருவான். ஒன்றுமே பண்ண முடியாது தெரிஞ்சுன்னா வேணான்றான். ஸோ அந்த மாதிரி எனக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறைவியிலலாம் ஆடிஷன் பண்ணான். இறைவியில் ஆடிஷன் பண்ணான். அந்த இவர் சீனர மோகன் கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணான். அது நல்ல கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு அவனே பண்ணான். பண்ணும் பொழுது விஜய் சேதுபதி இறந்து போயிடுவார், மடியில் போட்டுட்டாளுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணேன், நல்லா இருக்கு அப்படின்ட்டு போனோம். போயிட்டு மறுநாள் காலையில் நான் அவனு மட்டும் காரில் போயிட்டு இருக்கும்போது யோசனையிலே வந்தான். என்னடா யோசிக்கிறேன்னு. இல்லை நீங்கள் அந்த கேரக்டர் வேணாம் அப்படின்னா. என்னடா நேற்று நல்லா பண்ணேன், இல்லை நல்லா பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கு, ஆனால் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நாங்கள் உங்களை வந்து ராதா ரவி கிட்ட வேலை பார்க்குற மாதிரி கேரக்டர் அது. ஸோ அவர் கீழே உங்களை வேலை பார்க்குற மாதிரி எப்படி போட்டாலும் என்ன போட்டாலும் உங்களை கொண்டாட முடியல. ஈக்குவலாக நிற்கிறீங்க, அப்படி பேசுகிறதும் சரி, உங்களுடைய இது டோனு, லாங்குவேஜ் எல்லாமே, பாடி லாங்குவேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துடுது. அவர்கிட்ட பணிவாக பேசுகிறதுக்கு உங்களை எப்படி பண்ணாலும் வர முடிய மாட்டேங்குது. அதனால் வேணாம், அதை அவர் பண்ணட்டும், நீ அவர் சம்பந்தியாக பண்ணுங்கண்ணா. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதனால் இது ஆடிஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். ஸோ வந்து அவரோட ஃபிலிமோகிராஃபில வந்து பேட்டை வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாம். அவர் தலைவருக்கு வந்து அவர் சூப்பராக ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் தலைவர் பர்த்டேக்கு ஏதாவது ஒரு அன்சீன் ஃபோட்டோஸோ ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. கடைசி வருஷம் கூட வந்து இதுதான் லாஸ்ட் ஃபோட்டோ என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திருப்பி கார்த்திக் சாரோட டைரக்ஷனில் வந்து ரஜினி சார் நடிக்கிறதால ரூமர்ஸ் வந்துச்சு. ரூமர்ஸாகவே போயிருச்சு. அது திருப்பி பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஸோ வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அப்டேட்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் தான். சூர்யா சார் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து படம் பண்ண போகிறாரு. மிகப்பெரிய அதாவது முக்கிய டாப் ஹீரோஸ்க்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மகான் வந்து விக்ரம் சாரோட கேரியில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படமாக அமைஞ்சது. லாரன்ஸ் சாருக்கு வந்து மிகப்பெரிய பிரேக்காக அமைஞ்சது. ஸோ விஜய் சார்கிட்டையும் கதை சொன்னதாலாம் ஒரு டாக் இருந்துச்சு. ஸோ சூர்யா சார் படத்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா லவ் வார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதான் நானும் பார்த்தேன். சொல்லலை. ஓகே, நீங்க நடிப்பீங்களா அந்த படத்தை? நீங்க நடிப்பீங்க? அது இனிமேல் தான் தெரியும். ஓகே. இன்னும் அவங்க வந்து கேரக்டர்ஸ் எதுவும் பண்ணல, கேஸ்டிங் பண்ணும் பொழுது தான் தெரியும். இருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஏன்னா போன படத்துல தான் ஜிகர்தண்டா 1ல நடிச்ச யாருமே இல்லைன்னு முதவே சொல்லிட்டான். அதனால நான் ஆரம்பத்துல இருந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி, இந்த படத்துல நம்மளுக்கு இருக்காது அப்படின்ட்டு நான் மற்ற படங்களுக்கு போயிட்டேன். நான் இதுல இருக்கும், உடனே இருக்கலாம். ஸோ வந்து பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குல்ல சார், வீட்டில் வந்து பையன் நல்லா ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னா அப்போ வந்து அப்பா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கலாம் பண்ணலாம் வந்து நார்மலாக ஒரு கேள்வி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் 2 பேருமே நீங்கள் சினிமா துறையில் இருக்கனால வந்து அப்பா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, போய் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து சிறு வயசுலேருந்து இந்த பழக்கம் தான், வெளியே சுற்றுற பழக்கம் தான். ஆரம்பத்தில் ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்ட்ஸ்களோட தான் போவேன். அடுத்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், அதை பற்றி கேட்கவே வேணாம், டெய்லி வெளியூர் தான் நாங்கள்.
அதுக்கப்புறம் சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்தேன், மருந்து கம்பெனி. ஸோ அதுக்கு டெய்லி கார் எடுத்துகிட்டு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் தான் வீட்டுக்கு வர முடியும். இது பழகிருச்சு எனக்கு. அதனால் இப்போ வீட்டில் உட்கார சொன்னால் உட்கார முடியாது. சொல்லுவாள் ரெஸ்ட் எடுங்கண்டு, நான் ரெஸ்ட் எடுக்கும்போது எடுக்கிறேன், இப்போதைக்கு சுத்த முடியனால அதனால் நான் பண்ணிக்கிறேன். சரி செலக்டிவாக பண்ணுங்க அப்படிமா, அந்த இதை மட்டும் சொல்லுவான். ரொம்ப டென்ஷனாக ஏற்றிக்கிறாங்க, செலக்டிவாக பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பெரிய படங்களில் நடிச்சிருக்கீங்க, சின்ன பட்ஜெட் படங்களில் நடிச்சிருக்கீங்க. ஆனால் எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? டு பி ஃப்ராங்காக சொன்னோம்னா சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அதாவது என்ன ஃப்ரீடம் கிடைக்குது. டைரக்டர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரீடம், நம்ம என்ன பண்ணாலும் ஒரு பெரிய டைரக்டர் யோசித்து நம்ம பண்ணணும். அவங்க டைரக்டர் என்ன சொல்லிடுவாங்களோ என்னவோ, இல்லைன்னா அவங்கள மீறி நம்ம போயிட முடியாது. சின்ன படங்கள் வந்து நம்மளை வெளிக்கொண்டு வர முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரலாம். ஸோ இது வந்து சின்ன டைரக்டர்கிட்ட தான். மீசை முறுக்கலாம் அடிக்கும் போதெல்லாம் இப்போ நம்மளை ஆதியெல்லாம் வருவார், டைலாகே தர மாட்டார். சார் சீன் இது, கண்டென்ட் இது, உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் நீங்கள் பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். நம்ம வேர்டிங்ஸ் நம்மளே போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுடைய பாடி லாங்குவேஜை தகுந்த மாதிரி அந்த வேர்டிங்ஸ் வந்துடும். இப்போ சில பேர் வந்து அந்த டைலாக் மாறாமல் பேசணும்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதை போட்டு இது பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த ஷார்ட்டில் மாற்றி பேசிட்டோன்னீங்களே, சார் மாற்றாதீங்க அப்படின்றப்ப ஒரு ட்ரிப் போகலாம், 2வது ட்ரிப்பு ஒரு சின்ன ஷிவரிங் வந்துடும் யாராக இருந்தாலும். 3வது ட்ரிப் அதுலேருந்து போயிடுவோம் நம்ம அப்படியே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சில லிபர்ட்டி நம்ம இங்கே எடுத்துக்கலாம் சின்ன டைரக்டர். எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு அதானே வேணும். ஓகே சார், ஓகே. ஸோ ரஜினி சார் கூட வந்து கபாலியில் நடிச்சிருப்பீங்க. பேட்டியில் வந்து ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டாலாம் வருவீங்க. ஸோ வந்து ரஜினி சார் சொல்லிக்கலாம், என் பையன் உங்களோட தீவிர ஃபேன் சார், இந்த மாதிரி இருக்கலாம், சின்ன வயசுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், ஏதாவது கான்ஃபிடன்ஸ்? அது கபாலிலே சொல்லிட்டேன். கபாலி டயத்துலேயே அவர் கூட மலேசியாவில் ஒரு மாதம் இருந்தோம். அப்போ அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிற பொழுது தான் பையனை பற்றி அவரும் கேட்பார். கேட்க எல்லாமே அப்பயே என்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்பயே சொல்லுவார், ஐ லைக் ஹிம், இஸ் அ டேலண்டட் டைரக்டர், கண்டிப்பாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செஞ்சுட்டார். நீங்கள் யார் ஃபேன் சார்? நான் ரஜினி ஃபேன். நீங்கள் ரஜினி ஃபேன்? ஓகே ஓகே ஓகே. அது நான் தீவிர ரசிகன். ஓகே, என் ஃபேமிலியே ரஜினி ஃபேன் தான். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி படங்கள்லாம் ஏதாவது நடித்து வெயிட் ரிலீஸ்க்கு காத்திருக்கா சார்? இருக்குது சார். இந்த நொடின்ற படத்தில், ஒரு நொடின்ற படத்தில் கூட நடிச்சிருக்கேன். அப்புறம் விக்ரம் பிரபு சார் கூட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். வரிசையாக இருக்குது, ஒரு 10 படங்கள் இருக்குது ரெகுலராக. நம்ம இந்த மந்த்து இது ஒன்று நொடி ரிலீஸ் ஆகுது. சாமானியனில் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாப்போசியில் பண்ணியிருக்கேன், கோசங்கர் சார் படத்தில் வரிசையாக இருக்குது. அப்புறம் நம்ம இவர் சத்யராஜ் சார் பையன் நம்ம சிபியோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். டைரக்டர் இளையராஜா, அவரும் புதுசு தான். ஸோ அதில் எனக்கு ஒரு பெரிய கேரக்டர். அந்த மாதிரி வசந்த ரவி கூட 2 படம் பண்ணியிருக்கேன். இருக்கு படங்கள் வரிசையாக இருக்கு. ஓகே, நிறைய படங்கள் பண்ணி நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு அப்பா கேரக்டர், போலீஸ் கேரக்டர், லாயர் கேரக்டர், கமிஷனர், இந்த மாதிரி வந்தால் கூட இன்னும் இந்த ஒரு ரோல் மட்டும் நான் பண்ணலப்பா, அந்த ரோல் மட்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ரோல் என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனா? வில்லன் ஈஸியாக வில்லன் தான் ரீச் ஆகும். ஓகே, நம்ம என்ன கேரக்டர் பண்ணாலும் ஒரு வில்லனை கேரக்டர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், பப்ளிக்கிட்ட ஈஸியாக ரீச் ஆயிரும். ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணணும், ஒரு டெரரான வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணணும். சிறகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். சிறகன் படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்க கண்டிப்பாக. ஏன்னா யங் டீம், அவங்க சொந்த காசை போட்டு எடுத்திருக்காங்க. அவங்க வளர்ந்தாதான் அடுத்தடுத்து சில பேர் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வரும். ஓகே சார், எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.